ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா மார்க்கெட் கேப் கம்பேரிசன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஒரு கம்பெனி மட்டும் லாஸ்ட் 4 வருஷத்தில் இந்தியன் மார்க்கெட் கேப்புக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. 2021 என்விடியா ஒன்றும் பெரிய அளவில் இல்லைங்க. $50 பில்லியன் தான் அதோட மார்க்கெட் கேப் 2021. இன்னைக்கு அது ட்ரில்லியன் அளவில் இருக்கு. கிட்டத்தட்ட 10 மடங்கு 8 மடங்கு 10 மடங்கு ஏறி ட்ரில்லியன் அளவில் அது குரோ ஆயிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்னோவேஷன் மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா, அதாவது நிறுவனங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த நாட்டோட அந்த கம்பெனி இருக்கக்கூடிய நாட்டோட வளர்ச்சிங்கிறது நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பூதாகரமான ஒரு வளர்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல தான் வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது, இண்டிவிஜுவல் பர்சனல் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பெரிய அளவுல பேசப்படும். ஸோ இந்த மித் 1 பத்தி நம்ம பார்த்தோம். என்ன இந்த மித் அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடையாது. யூஎஸ்ல $50 ட்ரில்லியன் கடன் இருக்கு. டாலர் அதோட ஷீனை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேபிளான ரெஜிம் இல்ல. ட்ரம்ப் வந்து என்னென்ன அங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎஸ்ல தான் இன்னமும் பெரிய இன்னோவேஷன் ஹப்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ டெக்னாலஜி செக்டராக இருக்கட்டும், இல்லை ஏஐயாக இருக்கட்டும், இல்லை செமிகண்டக்டராக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆப்பிளாக இருக்கட்டும், டெஸ்லா, என்விடியா, இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரு பெரிய குளோபல் மொனாபலிஸை கிரியேட் பண்ணுறாங்க. இது எல்லாமே யூஎஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு இன்வெஸ்டராக இருந்ததுன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஎஸ் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அந்த டைவர்சிஃபிகேஷன் நமக்கு கண்டிப்பாக தேவை.